என் பெயர் அஞ்சலி. எனக்கு 27 வயது ஆகிறது. நான் மிகவும் அழகாக இருப்பதாக அனைவரும் சொல்வார்கள். மலர்ந்த தாமரை போன்ற முகமும் குறும்புத்தனம் நிறைந்த கண்களும் எனக்கு உண்டு. இது எனக்கு சுமார் 18 வயது இருந்தபோது நடந்த விஷயம். அப்போது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நெருங்கிக் கொண்டிருந்தது. நான் படிப்பில் மிகவும் பின்தங்கிய மாணவியும் அல்ல, அதே சமயம் மிகச்சிறந்த மாணவியும் அல்ல. தேர்வுக்கு தயாராவதற்கு எனக்கு ஒருவரின் வழிகாட்டுதல் தேவைப்பட்டது. என் மாமியின் மகன் அகிலன் ஏற்கனவே 10ஆம் வகுப்பை தேர்ச்சி பெற்றிருந்தான். அவன் எங்கள் வீட்டிலிருந்து அடுத்த தெருவில் அவன் வீடு இருந்தது. அகிலனிடம் பேசி எனக்கு சிறிது நேரம் பாடம் சொல்லித்தர சொல்லுமாறு என் அம்மாவிடம் கேட்டேன். இதன் மூலம் நான் டியூஷனுக்காக வெகு தூரம் செல்ல வேண்டி இருக்காது, அலைச்சலும் இருக்காது, நேரமும் வீணாகாது. அம்மா அன்றே அகிலனிடம் பேசிவிட்டு அவன் மாலை 7 மணி முதல் 9 மணி வரை உனக்கு பாடம் சொல்லித்தர வருவான் என்று என்னிடம் சொன்னார். அன்று நான் எனது வேலைகள் அனைத்தையும் சீக்கிரம் முடித்துவிட்டு புத்தகங்களை எடுத்துக்கொண்டு வரவேற்பறையில் படிக்க அமர்ந்தேன். அகிலன் எங்கள் வீட்டிற்கு வந்தபோது சுமார் 7:30 மணி இருக்கும். அகிலனுக்கு அப்போது 25 வயது இருக்கும். முறைப்படி வணக்கம் சொன்ன பிறகு அவன் என் பக்கம் திரும்பி, சரி என் மாணவியே, படிக்க தயாரா என்று கேட்டான். நானும் தலையசைத்து ஆமாம் என்றேன். மிகவும் நல்லது. எந்த பாடத்தில் நீ பலவீனமாக இருப்பதாக நினைக்கிறாய் என்று என் புத்தகத்தை புரட்டியவாறே அகிலன் அடுத்த கேள்வியை கேட்டான். நான் கணிதம் மற்றும் ஆங்கிலத்தில் பலவீனமாக இருப்பதாக அவனிடம் கூறினேன். நான் சற்று அடக்கத்துடன் அமர்ந்திருந்தேன். பேசும்போது சற்று தயக்கம் இருந்தது. அகிலன் புத்தகத்தை மேசை மீது வைத்துவிட்டு என்னை பார்த்து சொன்னான், நீ இப்படியே பயந்து கொண்டும் தயங்கிக் கொண்டும் இருந்தால் நான் சொல்லித் தருவது உனக்கு நினைவில் இருக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை. எனவே நீ பயப்படவோ தயங்கவோ தேவையில்லை. நாம் மிகவும் நட்பான சூழலில் படிப்போம், படிப்பதையும் நினைவில் கொள்வோம். நான் என்னை தேற்றிக் கொண்டு சரி என்றேன். அன்று படிப்பு என்று பார்த்தால் பெரிதாக ஒன்றும் நடக்கவில்லை. இருப்பினும் அகிலன் தனது பேச்சாலும் நகைச்சுவையாலும் எனது தயக்கத்தை முழுமையாக போக்கிவிட்டான். இப்போது நான் மிகவும் நிதானமாக இருந்தேன். இதனால்தான் அகிலன் நகைச்சுவைக்கு நானும் நகைச்சுவையாகவே பதிலளித்துக் கொண்டிருந்தேன். எனது வேடிக்கையான குணம் மீண்டும் வெளிப்பட்டது. அகிலன் கணிதத்தில் சில பயிற்சிகளை செய்து முடித்தான். பிறகு ஆங்கிலத்தை தொடங்கலாம் என்று கூறிவிட்டு வீட்டிற்கு செல்ல எழுந்தான். அப்போது அம்மா அவனை தடுத்து டீ குடித்து விட்டு போ என்றார். அகிலனும் டீ குடிக்க அமர்ந்தான். டீ குடித்துவிட்டு சிறிது நேரம் அரட்டை அடித்த பிறகு நாளை மாலை 7 மணிக்கு வருவதாக கூறிவிட்டு சென்றான். சுமார் 2 வாரங்களுக்கு இதே போல் தொடர்ந்தது. அவன் நேரத்தை கடைபிடிப்பதில் மிகவும் துல்லியமாக இருந்தான். சரியான நேரத்திற்கு வருவான், வேலையை முடித்துவிட்டு சரியான நேரத்திற்கு செல்வான். அவனது அழகு மட்டுமல்ல, அவன் பாடம் சொல்லித்தரும் விதமும் புரிய வைக்கும் முறையும் மிகச்சிறப்பாக இருந்தது. இதனால்தான் நான் அகிலனின் ரசிகையாகி போனேன். அவனிடம் மிகவும் சகஜமாகவும் பேச தொடங்கினேன். அன்று அகிலன் எனக்கு கணித பயிற்சி கொடுத்து கொண்டிருந்தான். அப்போது அம்மா டீயை மேஜை மீது வைத்துவிட்டு முதலில் டீயை குடி என்று சொல்லிவிட்டு சமையலறைக்கு சென்றார். பயிற்சி முடிந்ததும் நான் டீ கோப்பையை எடுத்து அகிலனிடம் கொடுக்க முயன்றேன். அப்போது என்ன ஆனது என்று தெரியவில்லை. என் கை நடுங்கியதில் மொத்த டீயும் அகிலன் மீது கொட்டியது. டீ கொட்டியதில் அவனது சட்டை மற்றும் பேண்ட் நனைந்து விட்டது. எனக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. பதறி போனேன். நான் ஓடி சென்று துண்டை எடுத்து வந்தேன். அகிலனிடம் மீண்டும் மீண்டும் என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லிக்கொண்டே அவனது சட்டையை துண்டால் துடைத்து உலர வைக்க முயன்றேன். அகிலன் சிரித்து கொண்டே சொன்னான், டீயினால் நான் சுடவில்லை, ஆனால் இப்போது நீ கண்டிப்பாக என்னை சுட்டு விடுவாய் போலிருக்கிறதே என்றான். அவன் சொன்னது அப்போது எனக்கு புரியவில்லை. நான் அதே வேகத்தில் அவனது சட்டையை துடைப்பதிலேயே குறியாக இருந்தேன். ஆனால் அகிலன் என்னை தடுத்து நிறுத்தி சொன்னான், போதும் அஞ்சலி, எல்லாம் சரியாகிவிடும், நீ வீணாக பதற்றப்படுகிறாய் என்றான். ஆனால் நான் மனதிற்குள் மிகவும் கஷ்டப்பட்டேன். அவன் இவ்வளவு பரிவுடன் நடந்து கொள்வதை பார்த்ததும் என் கண்களில் கண்ணீர் முட்டியது. நான் அழுவதை பார்த்ததும் அவன் என்னை சமாதானம் செய்து, அடியே பைத்தியமே, எதற்காக அழுகிறாய்? நீ ஒன்றும் வேண்டுமென்றே டீயை கொட்டவில்லையே, இது தற்செயலாக நடந்துதானே என்றான். அவன் கொடுத்த தைரியத்தில் எனக்கு துணிவு வந்தது. நான் கண்ணீரை துடைத்து கொண்டே எனக்கும் தெரியும் என்றேன். நடந்தது ஒரு விபத்து தான். ஆனால் ஒவ்வொரு விபத்தும் ஏதோ ஒரு தவற்றின் விளைவாகவே நடக்கிறது. இந்த தவறுக்கு நான் தான் பொறுப்பு என்றேன். அகிலன் அந்த சூழலை மீண்டும் மகிழ்ச்சியாக மாற்ற விரும்பினான். அதனால் அவன், அஞ்சலி, இது போன்ற விபத்துகளை நீ தினமும் செய்வதற்கு நான் உனக்கு அனுமதி அளிக்கிறேன் என்றான். அவன் சிரித்து கொண்டிருந்தான். ஆனால் அவனது அந்த ரகசிய சிரிப்பின் அர்த்தம் எனக்கு புரியவில்லை. அவன் சிரிப்பதை பார்த்து நானும் புன்னகைத்தேன். அகிலன் சொன்னான், சரி வா, விபத்து நடந்த அதே இடத்திலிருந்து மீண்டும் ஆரம்பிப்போம். இவ்வாறு கூறிக்கொண்டே நான் மீண்டும் நாற்காலியில் அமர்ந்து புத்தகத்தை திறக்க முயன்ற போது அகிலன் தடுத்தான். இன்றைய படிப்பை இத்துடன் முடித்துக் கொள்வோம்.
நான் கிளம்புகிறேன். ஏனென்றால் இந்த நிலையில் என்னால் உனக்கு எதையும் சொல்லித்தர முடியாது என்றான். அகிலன் தனது எந்த நிலையை பற்றி பேசுகிறான் என்பது எனக்கு புரியவில்லை. அன்று இரவு நான் படுக்கையில் இருந்தபோது இந்த சம்பவம் மீண்டும் மீண்டும் என் நினைவில் வந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் இதெல்லாம் எனக்கு அர்த்தமற்றதாக தோன்றியது. ஆனால் இப்போது இந்த நிகழ்வுகளை பற்றி நினைத்து கொண்டே நான் அறியாமலேயே ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றேன். அன்று இரவு நான் கனவில் மீண்டும் மீண்டும் அகிலனை பார்த்தேன். சில நேரங்களில் நாங்கள் ஏதோ ஒரு புனித நதிக்கரையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தோம். சில நேரங்களில் ஏதோ ஒரு பூங்காவின் மூலையில் உள்ள பெஞ்சில் அமர்ந்து சில விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தோம். மலைகள், காடுகள், பாலைவனங்கள் என பல இடங்களிலும் சில சமயம் ஆர்ப்பரிக்கும் கடல் அலைகளுடனும் விளையாடி கொண்டிருந்தோம். சொல்ல போனால் அன்று இரவு நானும் அகிலனும் சேர்ந்து உலகத்தையே சுற்றி வந்தோம். அன்று நான் மிக ஆழ்ந்து உறங்கினேன். காலையில் எழுந்தபோது என் கனவின் ஒவ்வொரு காட்சியும் என் மனதில் ஆழமாக பதிந்திருந்தது. நான் படுக்கை விட்டு எழவே விரும்பவில்லை. அந்த கனவு உலகிலிருந்து வெளிவர எனக்கு மனமே இல்லை. அது ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அது மிகவும் அழகாக இருந்தது. அன்றிலிருந்து அஞ்சலிக்கும் அகிலனுக்கும் இடையே படிப்பு என்பது ஒரு சாக்காகவும் சந்திப்பதற்கான ஒரு காரணமாகவும் மாறிப்போனது. இப்போது புத்தக பக்கங்களை விட ஒருவருக்கொருவர் கண்களிலேயே பதிலை தேடிக்கொண்டிருந்தனர். அகிலன் ஏதேனும் ஒரு கேள்வியை விளக்கும் போது அஞ்சலிக்கு அதன் பதில் ஏற்கனவே தெரிந்திருக்கும். இருப்பினும் அவள் தலை குனிந்து, எனக்கு தெரியாது, நீங்களே விளக்கி சொல்லுங்கள் என்பாள். அகிலன் சிரித்து கொண்டே, நீ ரொம்பதான் அஞ்சலி, பெரிய கில்லாடி என்பான். அஞ்சலி புன்னகைத்தபடி தலை குனிந்து கொள்வாள். ஒரு நாள் அகிலன் ஒரு சிறிய டைரியில் சில குறிப்புகளை எழுதி அஞ்சலியிடம் கொடுத்தான். அஞ்சலி, இதில் என்ன இருக்கிறது என்று கேட்டாள். அகிலன் சொன்னான், இதில் நான் தினமும் உன்னிடம் சொல்ல நினைக்கும் விஷயங்கள் இருக்கின்றன. ஆனால் என்னால் சொல்ல முடியவில்லை என்றான். அஞ்சலியின் கண்கள் கலங்கின. ஆனால் உடனே தன்னை சமாளித்துக் கொண்டு அந்த டைரியை பெற்றுக்கொண்டாள். அதை படிக்காமல் யாராவது ஒரு பொக்கிஷத்தை ஒளித்து வைப்பது போல தனது புத்தகங்களுக்குள் பத்திரப்படுத்தினாள். அவர்கள் இருவருக்கும் இடையிலான மௌனம் கூட இப்போது இனிமையாக இருந்தது. சில நேரங்களில் அகிலன் ஏதேனும் பழைய கவிதையை சொல்லும்போது, அஞ்சலி, இது உன் இதயத்தின் குரல் போல இருக்கிறது என்பாள். அகிலன் சிரித்து கொண்டே, ஒருவேளை அந்த இதயமே நீயாக இருக்கலாம், அதனால்தான் இந்த குரல் வெளிவருகிறது என்பான். ஒரு நாள் அகிலன் சற்று கவலையாக இருந்தான். அஞ்சலி என்ன ஆனது என்று கேட்டபோது அகிலன் சொன்னான், தெரியவில்லை, இதெல்லாம் ஒருவேளை வெறும் கனவாகி விடுமோ என்று இப்போது பயமாக இருக்கிறது என்றான். அஞ்சலி அவன் கையை பிடித்து கொண்டு, இது கனவாக இருந்தால் என் கண்கள் ஒருபோதும் திறக்கக்கூடாது என்று நான் விரும்புகிறேன் என்றாள். அன்று மாலை படிப்பு முடிந்த பிறகு அஞ்சலி அகிலனை வாசல் வரை வழியனுப்ப வந்தபோது அகிலன் நடந்து கொண்டே சட்டென நின்று கேட்டான், அஞ்சலி, நான் இல்லாமல் உனக்கு தனிமையாக இருக்கிறதா? அஞ்சலி பார்வையை தாழ்த்தி கொண்டு, ஆமாம், நிலவு இல்லாத இரவு முழுமையற்றதாக தெரிவது போல எனக்கும் இருக்கிறது என்றாள். அகிலன் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அவன் கண்கள் எல்லாவற்றையும் பேசின. அடுத்த சில வாரங்களில் அகிலனின் படிப்பு முடிந்து அவனுக்கு ஒரு வேலைக்கான நேர்காணல் உறுதியானது. அவன் இப்போது வேறொரு நகரத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. இதை கேட்டதும் அஞ்சலியின் காலடியில் தரை நழுவுவது போல இருந்தது. அவள் அமைதியாக தனது அறைக்குள் சென்றாள். அடுத்த நாள் அகிலன் பாடம் சொல்லித்தர வந்தபோது அஞ்சலி எதுவும் பேசவில்லை. ஒரு பழைய ரிப்பனை எடுத்து அகிலனின் புத்தகங்களுக்கு இடையில் வைத்தாள். அகிலன், இது என்ன என்று கேட்டான். அஞ்சலி சொன்னாள், இது எனது முந்தைய தேர்வின் அடையாளம். அன்று நான் மிகவும் பயந்திருந்தேன். இந்த ரிப்பனை கட்டி கொண்டுதான் தேர்வு எழுதினேன். நல்ல மதிப்பெண்களும் பெற்றேன் என்றாள். அகிலன் அந்த ரிப்பனை மிகவும் அன்புடன் பார்த்துவிட்டு சொன்னான், இதை நான் என்னுடன் எடுத்து செல்லவா? இது எனக்கு ஒரு நல்ல சகுனமாக இருக்கும் என்றான். அடுத்த நாள் அகிலனை ரயில் நிலையத்திற்கு வழி அனுப்ப அஞ்சலி, அவளது மாமி மற்றும் மாமா என அனைவரும் வந்திருந்தனர். ஆனால் அஞ்சலி வழிநடுக ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ரயில் வந்தபோது அனைவரும் விடைபெற்றனர். ஆனால் அகிலன் அஞ்சலியின் முன்னால் நின்று சொன்னான், நீ எனக்காக காத்திருந்தால் நான் கண்டிப்பாக திரும்பி வருவேன் என்றான். அஞ்சலியின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அவள் சொன்னாள், நான் தினமும் பூஜைக்கு பிறகு உன்னிடமிருந்து வரும் காற்றிற்காக காத்திருப்பேன். அகிலன் புன்னகைத்தபடி சென்றான். அஞ்சலி டாட்டா போட்டபடி அங்கேயே நின்றாள். அடுத்த சில நாட்கள் அஞ்சலிக்கு மிகவும் கடினமாக இருந்தன. அவளால் சரியாக சாப்பிட முடியவில்லை. படிப்பிலும் கவனம் செல்லவில்லை. ஆனால் தினமும் மாலையில் மொட்டை மாடிக்கு சென்று அகிலன் சென்ற அந்த திசையையே பார்த்து கொண்டிருப்பாள். ஒரு நாள் மாமி கேட்டார், அஞ்சலி, மகளே, என்ன ஆச்சு? நீ முன்பை போல சிரித்து பேசி மகிழ்ச்சியாக இல்லையே? அதற்கு அஞ்சலி புன்னகைத்து கொண்டே, ஒன்றுமில்லை மாமி, ஏனோ எதிலும் மனம் செல்லவில்லை என்று மட்டும் சொன்னாள். ஆனால் உள்ளுக்குள் ஒவ்வொரு நாளும்
அகிலன் அனுப்பும் கடிதங்களுக்காக காத்திருந்தாள். 2 வாரங்கள் ஓடிவிட்டன. ஒரு கடிதம் கூட வரவில்லை. 3வது வாரம் ஒரு கடிதம் வந்தது. அது அகிலன் இருக்கும் நகரத்திலிருந்து வந்தது. அஞ்சலி நடுங்கும் கைகளால் அந்த கடிதத்தை திறந்தாள். அதில் ஒரு பக்கம் இருந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது, நான் இங்கே வந்துவிட்டேன். ஆனால் ஒவ்வொரு சுவாசத்திலும் உன் நினைவை உணர்கிறேன். நீ இல்லாமல் இந்த நகரம் எனக்கு பாலை நிலமாக தெரிகிறது. உனது கண்கள் மட்டுமே எனக்கு நினைவில் வருகின்றன. இந்த கனவு ஒருபோதும் களையக்கூடாது என்று நீ சொன்ன அந்த மாலை நேரமும் நினைவில் இருக்கிறது. இப்போது நான் தினமும் காலையில் எழும்போது உன்னை பற்றிய எண்ணம்தான் முதலில் வருகிறது. அஞ்சலி, நீ இன்னமும் எனக்காக காத்திருக்கிறாயா? அஞ்சலி அந்த தபாலினை அணைத்து கொண்டு அழத் தொடங்கினாள். ஆமாம் அகிலன், நான் இன்று உனக்காக காத்திருக்கிறேன் என்று முணுமுணுத்தாள். அடுத்த நாள் காலை அஞ்சலி மாமியிடம், இனி நான் தினமும் பூஜைக்கு பிறகு அகிலனுக்கு ஒரு கடிதம் அனுப்புவேன் என்று சொன்னாள். அவள் அகிலனுக்கு கடிதங்கள் எழுத தொடங்கினாள். அதில் தனது நாள் முழுவதுமான நிகழ்வுகள், தனது கனவுகள் ஆகியவற்றை பகிர்ந்து கொண்டதோடு, அகிலன், எப்போது திரும்புவாய்? நாம் இருவரும் மீண்டும் சந்திக்கும் அந்த நாள் எப்போது வரும் என்றும் கேட்டாள். மெல்ல மெல்ல அகிலனின் கடிதங்களும் வரத் தொடங்கின. இப்போது அவர்களது காதல் வெறும் பார்வையோடு மட்டும் நின்று விடாமல் வார்த்தைகளாக மலர்ந்து கொண்டிருந்தது. அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் கனவுகளில் வாழ்ந்தனர். ஒரு நாள் அகிலன் எழுதினான், அடுத்த மாதம் எனது வேலை நிரந்தரமாகிவிடும். அதன் பிறகு உன்னை என் வீட்டு அரசியாக அழைத்து செல்ல வருவேன் என்றான். அஞ்சலியின் கண்களில் இருந்து கண்ணீர் துளிகள் சிந்தின. அவள் பதில் எழுதினாள், நான் தினமும் காலையில் உனது பெயரில் ஒரு இனிப்பை செய்து வைக்கிறேன். நீ வரும் வரை அந்த இனிப்பை நான் உண்ண மாட்டேன். தூரம் அவர்களது காதலை பலவீனப்படுத்தவில்லை, மாறாக ஒவ்வொரு நாளும் அதை இன்னும் வலிமையாக்கியது. அஞ்சலி ஒவ்வொரு நாளும் அகிலனின் கடிதங்களை தனது புத்தகங்களுக்கு இடையில் வைத்திருப்பாள். உறங்குவதற்கு முன்பு அவற்றை வாசித்துவிட்டுதான் உறங்குவாள். இப்போது அவளது எதிர்கால கற்பனையில் அகிலன் மட்டுமே தெரிந்தான். ஒவ்வொரு காலையிலும் ஜன்னல் வழியாக சூரிய கதிர்கள் விழும்போது அகிலன் தனது முன்னால் இருப்பது போன்ற உணர்வு அவளுக்கு ஏற்பட்டது. ஒரு நாள் மாமி திடீரென்று, அஞ்சலி மகளே, சில நாட்கள் உனது சித்தி வீட்டிற்கு சென்று வா, உனது மனம் சற்று மாறும் என்றார். ஆனால் அஞ்சலி தலையசைத்து மறுத்தாள். வேண்டாம் மாமி, நான் இங்கேயே இருக்க வேண்டும். ஒருவேளை நாளைக்கே அகிலன் திரும்பி வந்தால் என்ன செய்வது என்றாள். அடுத்த நாள் மாலை நேரத்தில் கையில் ஒரு இனிப்பு பெட்டியுடன் வந்த மாமி, அஞ்சலி கொஞ்சம் வெளியே வா என்றார். மகளே, யாரோ உனக்காக காத்திருக்கிறார்கள் என்றார் மாமி. அஞ்சலி திடுக்கிட்டு மாமியின் கண்களை பார்த்துவிட்டு ஓடி வந்து வாசலுக்கு வந்தாள். அங்கே நின்றிருந்தது அவளது இரவு நேர கனவுகளில் உறைந்திருந்த அதே முகம். அகிலன் ஒரு அழகான உடை அணிந்து புன்னகையுடன் நின்றிருந்தான். அவனது கையில் ஒரு சிறிய பெட்டி இருந்தது. அஞ்சலி ஓடி வந்து அவன் அருகில் நின்று சட்டென நின்றாள். அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. அகிலன் மெதுவாக, இன்னமும் நீ எனக்காக காத்திருக்கிறாயா என்று கேட்டான். அஞ்சலி எதுவும் பேசவில்லை. வெறும் தலையசைப்பிலேயே அவனது கேள்விக்கான பதிலை சொன்னாள். அஞ்சலியின் கண்களில் இருந்த ஆம் என்ற பதிலை அகிலன் புரிந்து கொண்டான். அகிலன் அந்த சிறிய பெட்டியை திறந்து, எனது புத்திசாலியான மாணவியே, இப்போது எனது வாழ்க்கை துணையாக மாறுவாயா என்று கேட்டான். அதில் ஒரு திருமண மோதிரம் இருந்தது. அஞ்சலி மறுபேச்சின்றி தனது கையை நீட்டினாள். அகிலன் அதை அணிவித்தான். மாமியின் கண்களில் மகிழ்ச்சியும் கண்ணீரும் ஒரு சேர தெரிந்தன. அடுத்த வாரம் இருவருக்கும் மிகவும் எளிமையான முறையில் நிச்சயதார்த்தம் நடந்தது. அஞ்சலி தனக்கு பிடித்தமான இளஞ்சிவப்பு நிற புடவையை அணிந்திருந்தாள். அகிலன் தனது சட்டை பையில் அஞ்சலி கொடுத்த அதே பழைய ரிப்பனை வைத்திருந்தான். தனது மூச்சுள்ளவரை அஞ்சலியை பாதுகாப்பதாக அவன் வாக்குறுதி அளித்தான். அவர்களின் திருமணம் விமர்சையாக நடக்கவில்லை, ஆனால் அந்த தருணம் மிகவும் விசேஷமானது. அகிலன் அஞ்சலியின் நெற்றியில் குங்குமம் வைத்து, இனி இந்த தூரமும் முடிந்துவிட்டது, காத்திருப்பும் முடிந்தது என்றான். இனி ஒவ்வொரு காலை நேர தேநீரையும் நாம் இணைந்தே குடிப்போம். மாலை நேர பேச்சுக்களை ஒன்றாக சேர்ந்து பேசுவோம். ஒவ்வொரு கனவிலும் ஒருவருக்கொருவர் துணை இருப்போம் என்று அவன் கூறினான். சில மாதங்களுக்கு பிறகு அஞ்சலி தனது புதிய வீட்டின் பால்கனியில் அமர்ந்திருந்த போது தனது டைரியை திறந்து கடைசி பக்கத்தில் எழுதினாள். இன்று எனது காதல் முழுமை பெற்றது. எனது கனவு எனக்கு கல்வி கற்றுக் கொடுத்தவரே இன்று எனது வாழ்க்கை துணையாகி விட்டார். கணிதத்தை புரிய வைக்கும் போதே எனது இதயத்தையும் புரிந்து கொண்டவர் அவர். அவரை என் வாழ்நாள் முழுவதும் எனது பாடமாக கருதுவேன். அன்று முதல் அஞ்சலி மற்றும் அகிலனின் காதல் கதை அந்த வீட்டின் ஒவ்வொரு சுவரிலும் புன்னகைத்தது. ஏனெனில் இது வெறும் புத்தக படிப்பு அல்ல, இதயங்களின் கல்வி. அதன் பாடம் அன்பு மற்றும் அதன் விடை அர்ப்பணிப்பு.
நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றும் எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.